இப்போ ஒரு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்டுருந்தாரு. வெளியூர்காரர் தான், தப்பு இல்லை. வேலைக்கு கூப்பிட்டவர் வந்து என்ன சொல்லணும், வேலைக்கு கூப்பிட்டவர் வேலையை வந்து பாருங்கள் அப்படிங்கிறத அந்த கனிவான பேச்சில் தான் யாருமே வேலைக்கு வருவாங்க. சரியா? யாரையுமே நம்ம வந்து அதிகாரம் பண்ணி, அதாவது ஆர்டர் போட்டு அப்படி வந்து வேலை வாங்க முடியாது. அன்புனால தான் நம்ம வேலை வாங்க முடியும். நீ வீடியோ எடுக்கக்கூடாது, வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு வெளியூர்காரங்க சொல்லுதாங்க. உள்ளூரில் வேலை பார்க்கறதுக்கே நான் வேலையும் பார்த்துக்கிட்டுனேன், என்னுடைய பெயிண்டிங் வீடியோவும் போட்டுக்கிட்டுதேன். எங்கள் ஓனரே பெயிண்டிங்கில் உள்ளதெல்லாம் போடுன்னு சொல்லுதாரு. அப்புறம் வந்து என்னை வேலைக்கு கூப்பிட்டு அம்பையில் ஒரு அண்ணன் வேலைக்கு கூப்பிட்டு போவாங்க. நிறைய பேர் வந்து வேலைக்கு கூப்பிட்டு போகும்போது வேலையும் நடக்கும். எனக்கு வேலையில் கரெக்டாக இருப்பேன். நான் எதில் வீடியோ எடுக்கணும் இல்லையோ வேலையில் வந்து என்னை வந்து குறை சொல்ல மாட்டாங்க யாருமே. வெளியூர்லேருந்து வேலைக்கு கூப்பிட்டுட்டு திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் வேலைக்கு கூப்பிட்டு நீ வீடியோ எடுக்கக்கூடாது, வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஆர்டர் போடக்கூடாதுல்ல நம்மகிட்ட. அது வந்து நல்ல பழக்கம் கிடையாதுல்ல. அப்படி வந்து யாருமே நீங்கள் வந்து வேலைக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க. சரியா? யூடியூப்பில் நடித்ததுனால நான் வேலைக்கு வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. வேலைக்கு வருவேன். வேலைக்கு வந்தாலும் என்னுடைய வீடியோவும் நான் வந்து உங்கள் பெயிண்டிங் விளம்பரத்தை எடுத்து போட்டேன்னா உங்களுக்கு ஒரு பேர், எனக்கு ஒரு பேர். அதனால தான் இப்போ எங்கள் பக்கத்து ஊர்லேயும் எடுத்து போட சொல்லுதாங்க, என் ஊர்லேயும் எடுத்து போட சொல்லுதாங்க. வெளியூர்காரங்களுக்கு அது புரியலை. சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.